इमाहं वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटे सुत्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सुरजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। तापत्रयीमयदवानलदह्यमानं मुह्यन्तमन्तमभयन्तमनन्तनैव स्थातुं प्रयातुमुपयातुमनीशमीश हस्तीशदृष्ट्यमुतवृष्टिभिराभजेथाः प्रशस्तनाभिकमुज्ज्वलवक्षसं प्रसन्नसस्मितसन्मुखपङ्कजं मदीयहृत्कमलासनसंस्थितं भजामि वेङ्कटनाथविपश्चितम्। ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடாத்தேரி ஓழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்பொறி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திடாகி நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். உத்தமமான மார்கழி மாசத்துல இன்றைய தினம் 4வது நாள் ஆழிமழை கண்ணா பாசுரம். ஆண்டாள் நாச்சியார் இந்த திருப்பாவை என்கிற ஒரு பிரபந்தத்துல நம் எல்லோருக்கும் க்ஷேமம் ஏற்படும்படியான வழியை அறிவித்து லோகோபகாரம் செய்திருக்கின்றார். இதற்கு முன்பு 3 பாசுரங்களாலே எம்பெருமானுடைய 3 நிலைகளிலே அனுபவித்தார். பெருமாளுக்கு சொல்லச்சே பரம், வியூகம், விபவம், ஹார்தம், அர்த்தை என்றெல்லாம் 5 நிலைகள் சொல்லப்படுகின்றன. பரம் என்பது ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருளி இருந்திருக்கிற எம்பெருமான் சவ்யம் பாதம் பிரசாரிய செய்ததுரிதகரம் தட்சிணம் குஞ்சயித்வா என்கிற முறையில ஒரு காலம் நீட்டிண்டோம், ஒரு காலம் மடக்கிண்டோம், ஒரு திருக்கைகளை ஆதிசேஷன் மேல வச்சிருந்தோம், இன்னொரு திருக்கைய தன்னுடைய முழங்கால் மேல வச்சிருந்தோம். பரமபதநாதனாக சேவை சாதிக்கின்ற ஸ்ரீவைகுண்டத்துல அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுகிறார். நாராயணனே நமக்கே பரிதருவான் மாறோர் புகழப்படிந்தேலோர் எம்பாவாய் என்பதாக. அதுக்கப்புறமா 2வது பாசுரத்துல வரைச்சு வியூகம்னு சொல்லக்கூடியது. அந்த எம்பெருமான் வியூக ரூபமாக திருப்பார்க்கடலுள் எழுந்தருளி இருந்திருக்க பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி என்பதாக அந்த வியூக ரூபமாக இருக்கிற எம்பெருமான மங்களாசாசனம் பண்ற ஆண்டாள் நாச்சியார். இது 2வது பாசுரத்துல. 3வது பாசுரத்துல வரைச்சே ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று ஓங்கி உலகளந்தன்னு சொல்றபடினால அந்த விபவாவதாரத்துல பெருமாள் பண்ணின அனுகிரகத்தை மறிச்சு அது மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய க்ஷேமங்களை தெரிவிக்கிறார். இந்த உத்தமன் பெயர் பாடின்னு அந்த பெருமாளுக்கு உத்தமன்னு ஒரு பெரிய திருநாமத்தை சொல்ற.
பிரசக்தம் அதுனா விதி பிரணிஹிதை சபரியோதகைஹி சமஸ்த துரிதச்சிதான் நிகம கந்தினா ஸ்வந்தயே அசேஷம் அவிசேஷதः திரிஜகதஞ்சனாத்ரீசிதுஹு சராச்சரம் அச்சீகரஹ சரணபங்கஜேனாங்கிதம் என்பதாக இந்த திருவிக்ரம அவதாரத்தினுடைய பெருமைய சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிறார். அசேஷம் அவிசேஷத்தா இன்னார் இனியார் என்றெல்லாம் பார்க்காமல், இப்படி இணையார் என்று பார்க்காமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக, எல்லாருடைய தலைமையிலையும் எம்பெருமானுடைய திருவடி படணும்ன்றதுக்காக அசேஷம் அவிசேஷத்தான்னு அவிசேஷத்தம், இவன் பணக்காரன், இவன் படித்தவன், இவன் உயர்குடி பிறப்பு, இவன் தாழ்குடி பிறப்பு, இவன் ராஜா என்றெல்லாம் எந்த ஒரு வேறுபாடும் காண்பிக்காமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவராக அந்த எம்பெருமான் எழுந்துள்ளிருக்க என்பதை தெரியப்படுத்தி, அவருடைய கட்டாட்சம் நமக்கு இருந்துட்டோம்னாக்கா நீங்காத செல்வம் நிறைந்தேல்னு சகல க்ஷேமங்களும் ஏற்படும் என்பதை சாதிச்சார். அந்த நீங்காத செல்வமாகிறது கைங்கரிய சமிருத்தி ஆகிற ஒரு செல்வம். அந்த கைங்கரிய சமிருத்தி நமக்கு ஏற்படும்ன்றதையும் சொல்றார். மீதி செல்வங்கள்லாம் எல்லாம் பணங்கள்லாம் நிறைய எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ சம்பாதிக்கிறது மொத்தம் ஒரு நாள் எல்லாம் எங்கேயோ இல்லாததான் போயிட போறது. அப்படி இல்லாத அது மேல மேல இருக்கும்படியாக பண்றதுக்காக அதை நீங்காத செல்வம்னு அந்த கைங்கரிய சமிருத்திய சாதிச்ச. இதுக்கு முன் பாசுரத்துல ஆண்டாள். இப்போ இப்படி ஒரு பகவத் கைங்கரியம் பண்றவாளாக இருக்கிறவா ஒருத்தர் இருந்தாள்னாக்கா அவளோட கூட மீதி தேவதைகள்லாம் கூட சேர்ந்துண்டு தானும் நிறம் பெறுவதற்கு ஒரு வழியாக இருக்கிறது இந்த பகவத் கைங்கரியம் நாம பண்ணுவது என்பதை தெரியப்படுத்துறதுக்காக பர்ஜன்ய தேவதையும் அந்த கண்ணனையே நினைச்சென்று நோன்பு நோக்குகின்ற இவர்களுக்கு தாங்கள் ஏதான சத்காரம் பண்ணணும், தன்னால முடிஞ்சத தான் பண்ணணும்ன்றத பர்ஜன்ய தேவதை பண்ற விஷயத்த இந்த பாசுரத்தினால ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறார். பெருமாள் பக்த வத்சனாக இருந்துருக்க, அவன் பக்த வத்சலனாக இருக்கிறதோட மாத்திரமில்ல பக்த வத்சனாகவும் இருந்துருக்க. கண்ணினுன் செருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் என்று சொல்லுகின்றார். எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா இந்த பெருமாள், அதாவது யசோத பிராட்டி நினைச்சுட்டு இருக்காளாம் கண்ணன் தனக்கு வசியமானவன் என்று நினைக்கிறாளாம். அந்த யசோத பிராட்டிக்கு கண்ணனிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி விசேஷம் இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. நான் உனக்கு வச்சன் இல்ல, நான் சர்வேஸ்வரன் என்று திமிரிண்டு போனாக்க அவ மனசு புண்படுமா யசோத பிராட்டிக்கு. அதுக்காக கண்ணினுன் செரு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்பதாக சொல்ற. தான் கட்டுண்டவனாக இருந்துருக்கான். சர்வோபி வசிய விஷயே விவரணோதி வீரியம்னு ஆழ்வான் சாதிக்கிறார். அந்த அதுக்கு அந்த மாதிரி வரைச்சே இவள் யசோத பிராட்டி தான் தான் பெரியவள்னு நினைக்கிறான். பெருமாள் என்ன பண்ற, அம்மா உன் நினைப்பு வீணா போக வேண்டாம், நான் உனக்கு வச்சனாகவே இருந்துட்டு போறேன்னு அந்த பக்தர்களுக்கு வசியனாக, பக்தர்களுக்கு அவர்கள் இட்ட வழக்காக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான் என்பதுதான் சத்தியமான ஒரு விஷயம். தேருமூர்ந்து தூது போன செல்வ தெய்வ நாயகன் சொல்ற. தேருமூர்ந்து தூதும் போனவனாக இருந்திருக்கிறவர் அங்க போய் ஹே கிருஷ்ண ஹே யாதவான்னு சொல்லி ரதம் ஸ்தாபயமேச்சித்தன்னு இப்படி வண்டியை ஓட்டு அப்படி வண்டியை ஓட்டுன்னு ஒரு சாதாரண சாரதிய மிரட்டுற மாதிரி கண்ணனை மிரட்டின்னு இருக்கான் அர்ஜுனன். அதெல்லாம் பொருட்படுத்தால கண்ணன் என்ன சொல்றானோ அந்த சாரதி எப்படி நடந்து கொள்ளணுமோ அந்த மாதிரி நடந்து கொள்ளுகின்றான். தூது போறதுன்றது அது ரொம்ப எளப்பமான ஒரு விஷயம். அதையும் பெருமாள் பொருட்படுத்தாமல் அவன் ராஜாவாக இருந்துட்டு இந்த தன்னை ஆசிரியித்த பாண்டவர்களுக்காக தூது போனவன். இப்படி இங்க திருவாயூர்பாடியில இருந்துட்டு இருக்கிற அனைத்து பெண்மணிகளுக்கும்
தன்னாலான சககாரத்தை பண்ணணும்னு சொல்லி கண்ணனே கூட இருந்து பண்ணும் பொழுது மீதி தேவதைகள்லாம் பார்த்துட்டு வெறுமை இருப்பாளன்னா அந்த தேவதைகள் எல்லாமும் கூட அவர் நானும் எதனா இந்த கைங்கரியத்துல எனக்கும் ஒரு பாகம் இருக்கட்டுமேன்னு ஆசைப்படுறாளாம். அப்படி அந்த பர்ஜன்ய தேவத்தை ஆசைப்பட்ட விஷயத்தை தான் இந்த பாசுரத்தினால ஆண்டாள் நமக்கு தெரிவிக்கின்றாள். பெருமாள் என்ன பண்ணுவார்னா, தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு என்னடியார் அதிசெய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்றெல்லாம் சொல்றாராம். மண்ணுடைய விபீடனர்க்காம் மதிலிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கன்றையும் மற்றொருவருக்கு ஆளாவரே என்பதாக ரங்கநாதன் தெற்கு நோக்கி செயலிச்சிருந்திருக்க. யாருக்காக? அந்த விபீஷணனுக்காக தான். நான் இங்க இருக்கேன்னு நீ குறப்படாத, லங்கைக்கு வரலன்னு நீ குறப்பட வேண்டாம். நான் இங்க இருந்துட்டே அந்த லங்கையை நான் பார்த்துட்டு உனக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்குறேன்னு தெற்கு நோக்கி சயனிச்சுண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேறான். மண்ணுடைய விபீஷணர்க்காம் மதிலிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்தன். அது ரங்கநாதனுடைய கட்டாட்சம் இருக்க, அது சொல்லி முடியாது. எல்லாம் நாம போய் ரங்கநாதன் பெரிய பெருமாளை போய் சேவிப்போம். அந்த பெரிய பெருமாளை சேவிச்சோம்னா எல்லா சமயத்திலையும் பெரிய பெருமாள் திருமேனி, அதாவது திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் சேவையாகாது. எல்லா சமயத்திலும் இது ஜேஷ்டாபிஷேகம் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் செயல் காப்பு சமர்ப்பிச்சு அங்க திருமுக மண்டலம் மாத்திரம்தான் சேவையாகும். அதே மாதிரி இங்க தீபாவளி ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு மாசத்துக்கு பெருமாள் முழுசா சேவை சாய்க்க மாட்டார். அதுக்கப்புறமா தான் ஏகாதசிக்கு அப்புறம் தான் அந்த திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் சேவிக்க முடியும். நாம அதுல எத்தனையோ பத்ததிகள்லாம் உள்ளன. எப்பவும் பெருமாளுடைய ரங்கநாதனுடைய பெரிய பெருமாளுடைய திருமுக மண்டலம் சேவையாகும். அந்த திருமுக மண்டலம் சேவையாச்சுன்னாக்க அது போரும். நமக்கு வேற ஒண்ணு அவருடைய கட்டாட்சம் நமக்கு விழுது, அது போரும். நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பெருமாள் ரங்கநாதன் இடத்துல கிட்ட போய் சேவிப்போம். அந்த கிட்ட சேவிக்க சில சமயம் கிட்ட சேவிக்கிறதுக்கு விடுவா என்று எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த திருமுக மண்டலத்துல ஒரு க்ஷணம் போய் சேவிக்கிறோம். சேவிச்சுட்டு அப்படி திரும்பி வரச்சே அந்த மறுபடியும் அந்த வாசப்படின்ற வரத்துக்கு முன்ன இங்கேருந்து பார்த்தோம்னா திருமுக மண்டலமும் அதுவும் அந்த திருமுக மண்டலம் முழுசா சேவையாட்டா கூட அந்த கண்மலர் சேவையாகும், அந்த திருக்கண்கள் சேவையாகும். அங்கேருந்து நீ அப்பா நீ போயிட்டு வரையான்னு சொல்ற மாதிரி கேட்கற மாதிரி இருக்கும் அந்த கட்டாட்சம். இந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம்னாக்கா அந்த வேன்ல பசங்களை ஏற்றி அனுப்பிச்சா தெற்கோடி போற வரைக்கும் அந்த வேனையே பார்த்துட்டா அம்மா அப்பா இருப்பா. பசங்களை ஊருக்கு அனுப்பிச்சாக்கா அந்த பசங்க அம்மா அப்பா வாசல்ல வந்து நின்றுண்டு அவத்து கண்ணு மறைகிற வரைக்கும் அவ உருவம் மறைகிற வரைக்கும் அவளையே அந்த குழந்தைகளை பார்த்துட்டு இருப்பா. அந்த மாதிரி பெருமாள் ரங்கநாதன் இந்த பக்தர்களை அப்படி போய் அவரை சேவிச்ச பிற்பாடு கூட பெரிய பெருமாள் அந்த வாசப்படி வரைக்கும் அந்த துவாரம் வரைக்கும் வர வரைக்கும் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காராம் பெருமாள். அந்த கட்டாட்சம் ஒண்ணு இருந்துட்டு சொன்னா அதுக்கு மேல வேற என்ன போனோம்? அது தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிறகுரை கேள் என்னடியார் அது செய்தாரேல் நன்று செய்தார்னு அந்த பக்தாள் விஷயத்துல யாரானா தோஷம் சொன்னாக்கா அத பெருமாள் ஏத்துக்க மாட்டேறான். அப்படி பக்தர்கள் இட்ட வழக்காக இருந்திருக்கிற எம்பெருமான் இந்த திருவாயூர்பாடியில இருந்திருக்கிற ஆட்சியர்களுக்காக தானே இறங்கி கண்ணனாக அவதாரம் பண்ணி அவர்களுக்காக எல்லா விதமான சம்விதானங்களையும் பண்ணும்படியாக இருக்கிறத பார்த்த உடனே எல்லாரும் வந்துட்டாலாம். இந்த மீதி தேவதைகள்லாம் கூட ஓஹோ இவ்வளவு பெரிய வைபவத்துல எங்களுக்கு ஒரு இடம் இருக்காதா என்று எல்லாரும் நினைக்கிற மாதிரி இருந்துருக்குன்னு சொல்ற. திரவந்தி தைத்யா பிரணமந்தி தேவதாஹ நஷ்யந்தி ரக்ஷாம் ஸ்யபயந்தி சாரயஹ யத்கீர்த்தனாத் சோத்புத ரூபகேன
மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரி. விஷ்ணு தர்மத்துல மாங்கல்யத்தவன்னு ஒன்னு இருக்கு. அதுல வருது இது. திரவந்தி தைத்யாக பிரணவந்தி தேவதாக நஷ்யந்தி ரட்சாம்சி அபயாந்தி சாரயா யத் கீர்த்தனாதி சோத்புத ரூபகேன. யத் கீர்த்தனாதி அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னாலே போறோம். இங்க இருக்கிறவா முழுக்க முழுக்க மனசுலயும் வாக்குலையும் எல்லாத்துலயும் கண்ணன் தான் இருந்துட்டு இருக்கா. அந்த கண்ணனுடைய திருநாமத்தை சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கா. நாராயணனே நமக்கே பரிதருவான் என்றெல்லாம் கடலில் பையத்து என்ற பரமனடி பாடி என்றெல்லாம் சொல்லி அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிட்டு போயிட்டு இருக்காளாம். இத கேட்ட உடனே அங்க தேவதைகள்லாம் அப்படியே உருகி போய் இவாளோட கூட சேர்ந்துடுறாளாம். பிரணமந்தி தேவதாக எது எல்லாம் இவாளை விழுந்து சேவிக்கிறாளாம். ராட்சசாலாம் ஓடி போயிடுறா, அழிஞ்சு போயிடுறா, எதிரிகள் யாரும் இல்லாத இருக்கா. எப்படி எத் கீர்த்தனாத்துன்னு சொல்லி சொல்றபடினால அந்த எம்பெருமானுடைய திருநாமத்துக்கு அவ்வளவு ஒரு பெருமை இருந்துருக்கு. இப்படி பரம பாகவதர்கள் விஷயத்துல தேவதைகள்லாம் கூட கைக்கரியம் பண்றதுக்கு சித்தமாக இருந்துருக்கான்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்ற. ஸ்ரேயஸ்தூதிம் சகிருதபிதஜே சம்மதாம் யஸ்ஸகீந்தே சீதோதாராம் அலபத ஜனஹ ஸ்ரீனிவாசஸ்ய திருஷ்டிம் தேவாதீனாம் அயம் அருணதாம் தேகவத்வேபி விந்தன்னை பந்தான் முக்தோ பலிபிரனகைஹ பூர்யதே தத் பிரயுக்தைஹ. ரங்கநாதனுடைய கடாட்சத்தை பத்தி பார்த்தோம். திருவேங்கடமுடியானுடைய கடாட்சத்தை பத்தி சொல்றார் இந்த இடத்துல. திருவேங்கடமுடிய கடாட்சம் எப்படி இருந்துருக்கோம்னா சீதோதாராம் அந்த குளிர்ந்த கடாட்சம், உதாரமான கடாட்சம், வாரி 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 கொடுக்கிற கடாட்சம். அந்த கடாட்சம் இருந்துனாக்கா போற வேற ஒண்ணுமே வேண்டாம். அப்படி இருந்துருக்கவோ தயாதேவிக்கு ரொம்ப தோழி. அந்த தயாதோழிக்கு சகியாக இருந்துருக்கவோ அந்த திருஷ்டின்னு சப்தத்தை சொல்லச்சே, திருஷ்டின்றது கடாட்ச சப்தத்தை சொல்லாத திருஷ்டின்னு சப்தத்துல ஸ்ரீலிங்கத்துல பிரயோகம் பண்றாரு இந்த இடத்துல. அப்போ அந்த திருஷ்டின்னு சொல்லச்சே தயாதேவிக்கு தோழியாக இருந்துருக்க வேணாம். அது கண்ணுல தானே தயாதேவி இருந்துருக்கா. இவ ரெண்டு பேரும் தோழிகள், ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துருக்கா. பெருமாளுடைய திருமேனியில ஒன்னா இருந்துருக்கா. அந்த சீனிவாசனுடைய திருஷ்டி யார் மேல ஒரே ஒரு முறை விழுந்தா போறோம். நாம யாரும் திருமலைக்கு போயிட்டு பெருமாள் முழுஷா சேவிக்கல அப்படி இப்படின்னு எல்லாம் விசாரப்படாதுங்க. அந்த திருவேங்கடமுடியானுடைய திருக்கண்கள் தேவையாது. இதுதான் ரங்கநாதனுக்கும் திருவேங்கடமுடியானுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். என்னன்னா ரங்கநாதனுடைய திருக்கண்கள் எப்பவும் சேவையாகும். அவருடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுந்துடுத்துன்னு நாம தைரியமா அந்த வாசப்படி துவாரபாலகால் வரச்சே கூட பெருமாள் நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு நினைச்சிட்டு தைரியமா நம்ம போலாம். திருவேங்கடமுடியானுடைய கட்டாட்சம் நாம எங்கேயோ துவாரபாலகால் இருந்து பெருமாள் தெரிகிறோம். இங்க இருந்து இவ்வளவு தூரத்துல பெருமாள் இருக்கார். அவர் கட்டாட்சம் நம்ம மேல விழுந்ததோ வெள்ளையோ தெரியலையே. அது மொத்தம் அந்த அந்த பெருமாளுடைய அந்த நெத்திகளை காப்பு இருக்க, திருமண் காப்பு மாதிரி இருக்கிறதுனால கண்ணெல்லாம் மறைஞ்சிருக்கு. அந்த கட்டாட்சமே தெரியலையே அப்படின்னா நீ விசாரப்பட வேண்டாம். நமக்கு தெரியல, அவருடைய கட்டாட்சம் நம்ம மேல எப்பவுமே எழுந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல போய் நின்றுட்டாக்கா போறோம். அவர் கட்டாட்சம் நம்ம மேல விழுந்துட்டான். வியாழக்கிழமை இன்னைக்கு போனோமானாக்கா அந்த இதெல்லாம் கிளம்பிட்டு வியாழக்கிழமை ராத்திரி சேவிச்சோமானாக்கா அந்த திருக்கண்கள் சேவையாகும். திருவேங்கடமுடியானுடைய திருக்கண்கள் சேவையாகும். அதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த கட்டாட்சம் விழுந்தவா யார் இருக்காளோ அவளுக்கெல்லாம் தேகவத்வேபி விந்தன்னு பந்தான் முக்தா பலிபிர் அனகா என்பதாக இந்த சரீரத்தோடு இருக்கச்சேயே அவளுக்கு இருக்கும்போது தேவாதீனாம் அயமனதாம் தேவர்கள் முதலியவர்கள் இடத்துக்கு இந்த பிராமணன் தான் பறக்கச்சேயே கடன்காரனா பறக்கிறானா, கடனோட பறக்கிறானா. அந்த கடன் இல்லாத உலகம் ஆயிடுவாளாம் அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் பட்டதோட. அந்த தேவதைகள்லாம் இன்னெல்லாம் எனக்கு கடன்காரன், என்னிடத்துல கடன் பற்றவனாக இருந்துருக்க, நீ இதை பண்ணும் அதை பண்ணோம்னு நம்மளிடத்துல ஒரு எதிர்பார்ப்பு தேவதைகளுக்கு இருந்துருக்கு.
அந்த திருவேங்கடமுடியானுடைய கட்டாட்சம் விழுந்துட்டுனாக்கா அப்போ அவ தேவதைகள்லாம் நம்மளை பாக்குற விதமே வேறையும். என்னன்னா பலிபேர் அனகைகி பூரியத்தைன்னா இத்தனை நாளா நாம அந்த தேவர்களுக்கு பலிகள் கொடுத்துண்டு இந்த யாக யஜ்ஞாதிகள் மூலமாக அவர்களை திருப்தி பண்ணியிருந்தது போக தேவதைகள்லாம் நமக்கு உபச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவா என்று சொல்ற. அந்த ரீதியில தான் பர்ஜன்ய தேவதையும் இந்த இடத்துல இவர்கள் இட்ட வழக்காக நான் என்ன பண்ணோம், உங்க கைங்கரியத்துல என்ன பண்ணோம்னு சொல்றாளாம். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ற, பர்ஜன்ய தேவதை என்னத்துக்கு அப்படி அவசரப்பட்டு ஓடி வரணும், அவ பாட்டுக்கு அப்படி இருந்துட்டு போலாமே அப்படின்னா, பீஷாத்மாத்வாதப்பவதே பீஷோதேதி சூர்யः பீஷாத்மாதக்னிச்சேந்திரஸ்ய மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி. பீஷாத்மாத்வாதப்பவதே, இந்த காத்து ஒரு இடத்துல நிக்காத சலிச்சுட்டே இருந்துட்டு இருக்கு. இந்த காத்து மாத்திரம் வாயு பகவானும் நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு ஓரமா இருக்கலாமோ இல்லையோ, இல்ல. ஏன்னா பெருமாள்கிட்ட பயப்படும், அந்த பரபிரம்மத்தினிடத்துல பயத்தினால பெருமாள் கட்டளை இட்டிருக்கேன் நீ சலிச்சுட்டே இருக்கணும்னுட்டு ஆகையால சொன்ன. பீஷோதேதி சூர்யா, சூரியன் உதயமாறுதும் பெருமாளிடத்துல பயந்துட்டுதான் சூரியன் உதயமாறுது. பீஷாத்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச, அந்த பெருமாளிடத்துல பயந்துண்டு அக்னி இந்திரன் முதலிய தேவதைகள்லாம் கூட ஓடி ஓடி வரலாம். இங்க இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் யமனிடத்துல பயப்படுறோம். எல்லாம் மீதி தேவதைகள்லாம் நம்மாத்துக்கு வரேன்னு சொன்னாக்கா அவசியம் ஏழணும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றா. யாரானா யமன் வந்து அப்பா உங்காத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போறேன்னு சொன்னாக்கா நாம ஒத்துப்போமா? ஒத்துக்க மாட்டோம். ஆகையால யமனை பார்த்து எல்லாரும் பயப்பட்டு இருக்கோம். அந்த யமனை பார்த்து பயப்படுற ஒரு ஜந்துக்கள் விஷயத்துல அந்த யமனே பயப்படுறான பெருமாள் விஷயத்துல. மிருத்யுர் தாவதி பஞ்சமயிதி, இவெல்லாம் பயந்துட்டு போறேன் நானும் பயந்துட்டு போறேன் என்று சொல்றாளாம். இப்ப இதெல்லாம் பார்த்தான் பர்ஜன்யன். அப்ப நான் என்னால் முடிஞ்சது நான் பண்றேன், நானே இவாளோட நான் சேர்ந்துடுறேன்னு சொல்லிட்டு பர்ஜன்யனும் சேர்ந்துக்கிறான் என்று ஒரு விஷயம். ஸ்வபுருஷமபிவீக்ஷ்ய பாசஹஸ்தம் வததி யமः கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னானே பிரபுரஹமன்யரணம் ந வைஷ்ணவானாம். அஜாமிளோபாக்கியானத்துல வர ஒரு ஸ்லோகம். அந்த அஜாமிளோபாக்கியானத்துல வரச்சு அஜாமிளன் தன்னுடைய கடைசி காலத்துல தன்னுடைய குழந்தைக்கு நாராயணன்னு பேர் வச்சிருந்தா. அந்த நாராயணன் குழந்தைய கூப்பிடுறா, நாராயண சப்தத்தை சொல்லி கூட்டான். இப்ப அந்த நாராயண சப்தத்தை கேட்டு கூட்டான். கடைசியில அந்த ஸ்மிருதி நாராயண விஷயமா வந்துடுத்து. யமகிங்கராள்லாம் வந்துட்டா, கையில கயத்தை எடுத்துட்டு அங்க இருந்து இவரை யமலோகத்துக்கு அழைச்சம் போகணும்னு சொல்லிட்டு இந்த நாராயண சப்தத்தை கடைசியில உச்சாரணம் பண்ணினதுனால அதோட முடிஞ்சு போயிட்டு நாராயண ஸ்மரணம் வந்துட்டு அப்படின்னால விஷ்ணு பக்தாள்லாம் வந்துட்டா இவனை சீவை குண்டத்துக்கு அழைச்சம் போறதுக்கு அவசரம். இந்த யமகிங்கராள்லாம் பார்த்து அப்பா ஏதோ சீவை குண்டத்துக்கு அழைச்சம் போறதுக்கு விஷ்ணு பட்டாள்லாம் வந்திருக்கா. இப்ப இங்க பார்த்தா நான் இவனுக்கு ஆயுஷ் முடிஞ்சு போச்சு, நான் நம்ம ஊருக்கு அழைச்சம் வரணும், நம்ம லோகத்துக்கு அழைச்சம் போகணும்ட்டு நான் நின்றுட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றது இந்த விஷயத்துல தெரியலையே அப்படின்னா, ஓஹோ உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நான் ரகசியமா சொல்றேன், கிட்ட வாங்கடா அப்படின்னு சொன்னானா. ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய பாசஹஸ்தம் வததி யமः கில தஸ்ய கர்ணமூலே. எல்லாரும் என்ன யம தர்மராஜான்னு எல்லாரும் என்னோட ரொம்ப பெருசா புகழ்ந்துட்டு இருக்கா. ஆனா கூட என்னுடைய சாசனம் இருக்க ஒரு திட்டத்துலதான் இருக்குமே தவிர ஒரு சில இடங்கள்ல என்னுடைய சாசனமே இருக்காது. அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. என்னன்னா யாரன்னா எம்பெருமான் திருவடிகள்ல சரணாகதி பண்ணிந்தவாளா இருந்தான்னாக்கா அவளை விட்டுடும். நான் தான் யமபட்டன், நான் வந்திருக்கேன் நானே என்று அங்க போய் அவள்கிட்ட போய்
ஒரு ஆக்கிரகத்தை காண்பிக்காத விட்டுடும் அப்படின்னா, ஏன்னா பிரபுரகமன் என்றாம் வைஷ்ணவானாம் அன்றாம் அகம் பிரபு வைஷ்ணவானாம். மீதி பேருக்கெல்லாம் தான் நாம் பிரபு, அந்த விஷ்ணு பக்தாளுக்கு நாம் பிரபு இல்ல. பரிஹர மதுசூதன பிரபன்னானு பிரபுரகமன் வைஷ்ணவானாம். இப்படி அந்த யமனே சொல்லும்படியாக இருந்திருக்கிற பாகவதாளுடைய பெருமை. அப்ப யமனுக்கே இந்த நிலைன்னாக்கா நமக்கெல்லாம் எங்க இருந்துருக்கு? ஆகையால பர்ஜன்ய தேவத்தை ஓடி வந்துட்டான். பர்ஜன்ய தேவத்தை வந்துட்டு, அப்ப நான் உனக்கு என்ன கைங்கரியம் பண்ணுமோ நான் பண்றேன், அந்த கைங்கரியத்தை சொல்லுன்னு சொல்லி சொல்லலாம். அப்போ இவாளும் பாக்குறா. எப்பவும் ஒரு சில சமயங்கள்ல நமக்கு ஒரு அந்த தகைகர் ஒரு சூழ்நிலை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப தகைந்ததுன்னாக்க, அப்ப என்ன பண்ணுவோம்னாக்கா அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஒரு லெவல் மேல போயிடுவோம் நம்ம. இப்ப இந்த பர்ஜன்ய தேவத்தை பிரார்த்தனை பண்றான். அந்த பிரார்த்தனை பண்ணதை பார்த்த உடனே இவாளுக்கு ஒரு சரி தங்களுடைய ஒரு நிலை ரொம்ப தேவதைகளுக்கெல்லாம் மேல்பட்டது போல இருக்குன்னு நினைச்சுட்டு அந்த பர்ஜன்ய தேவதைக்கு கட்டளை இடுறா. நான் என்னென்ன பண்ணணும் நான் சொல்ற மாதிரி நீ செய், நான் எப்படி எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணும் என்றெல்லாம் சொல்ற. அதுதான் இந்த பாசுரத்தினுடைய விசேஷம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் போக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஒரு சில காரியங்கள் எல்லாம் நாம பண்றோம். நாம பண்ணச்சு எப்படி எப்படி பண்ணாக்க அது உகப்பா இருக்கும் என்பதையும் பார்க்கணும். ஆத்துல பசங்க மேல சண்டை போடுறோம். சண்டை போட்டாலும் அம்மா என்ன பண்ற, அந்த பசங்க மேல கோச்சுண்டு இந்த சாதம் தானே இந்த போ சாப்பிட்டு போ போச்சே அப்படின்னு சொல்லி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு ஒரு சாத்தை போடுற. அந்த பசங்க என்ன பண்ணும், ஒன்னும் சொல்ல சரிப்படாது. ஏதோ ஒரு வேளை சாப்பிடுவான், 2 வேளை சாப்பிடுவான். 3வது வேளை வந்ததுன்னா இப்படியானா இந்த சாதம் சாப்பிடணுமா, இந்த அம்மா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு சாதம் போறாளே, எப்ப இன்முகத்தோட அம்மா கொடுக்க போறா என்று அது எதிர்நோக்கி இருந்துருக்கும். இதே மாதிரிதான் பர்தர் பாரியா விஷயத்திலையும் லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு காரியம் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல, எப்படி பண்றோன்றதுதான் இருந்துட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். காரியம் எப்படி வேணா யார் வேணா பண்ணிட்டு போயிடலாம். அத ஒரு இன்முகமாக ஒரு அதிர்ச்சி சத்காரம் பண்றோம். அவளுக்கு இந்த சாப்பிட்டு போ, இதை வச்சிருக்கேன் தட்டுல சாதம் வச்சிருக்கேன் சாப்பிட்டு போ அப்படின்னு உட்காந்து இடத்துல சொல்லிட்டு போயிட்டான்னாக்க அது ஒண்ணும் இல்லை. அது திருக்கோட்டியூர் பாசுரத்துல சொல்ற காசில் வாய்க்கரம் விற்கலும்னு சொல்லிட்டு பெரிய பஞ்சமா, அந்த பஞ்ச காலத்துல ஒரு பொற்காசு கொடுத்தா ஒரு பிடி நெல்லு தான் கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய பஞ்சமா இருந்தா கூட நேச வார்த்தை படைத்துன்னு அந்த சாதம் போடச்சே ஒரு நல்ல இன்முகமாக இருந்துட்டு அந்த சாதம் போடச்சே நேச வார்த்தை நல்ல வார்த்தையை சொல்லிட்டு சாதம் போடுறது இருந்துட்டு இருக்கு பாருங்க. அதுதான் அந்த திருக்கோட்டியூர்ல இருக்கிறவாளுடைய ஒரு பெருமையா. அந்த மாதிரி வரைச்சே மழை பெய்யணும்னு கேட்கிறோம், மழை எப்படி வேணா பெஞ்சிட்டு போட்டோம்னு சொன்னா போறது இல்ல, நான் எப்படி ஆசைப்படுறேனோ அந்த மாதிரி நீ காரியம் பண்ணணும், அதை நான் இவா சொல்றானா. அதுதான் இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் உலக இயல்புல உலக வாழ்க்கையில நாம எப்படி நடந்துக்கணும்ன்றத தெரிவிக்கிற ஒரு விஷயமாகவும் இந்த பாசுரத்தை நாம கருதலாம். ஆழிமழை கண்ணா,
இங்க ஒரு பர்ஜன்ய தேவதைக்கு ஒரு பயமும் இருந்துட்டு இருக்கான். பயத்தினாலையும் வாய்மூண்டு இங்க வருதுன்னு சொல்லி ஒரு விஷயம். என்ன ஒரு கால விசேஷத்துல பாண்டிய தேசத்து அரசனாலே பரிபவப்பட்டதுகள் இந்த மேகங்கள்லாம். புஷ்கலாவர்த்தம்னு பேரு இந்த மேகத்துக்கெல்லாம். ஒரு காலத்துல என்ன ஆச்சுன்னா, சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரும் இந்திரலோகத்துக்கு போனாலாம். இந்திரலோகத்துக்கு போனாக்க அந்த இந்திரனுக்கு ஒரு குறும்பு வேணும்ட்டே அங்க என்ன பண்ணி வச்சிருந்தா, 2 ஆசனம் தான் போட்டிருந்தா, 3 ஆசனம் போடல. இந்திரன் தனக்காக ஒரு ஆசனம் இருந்தது, மீதி 2 ஆசனம் இருந்து இந்த 2 ஆசனத்துல சேரனும் சோழனும் முன்ன போயிட்டாளாம். அவ 2 பேரும் உட்காந்துட்டா. இந்திரன் இன்னும் வரல. பாண்டிய தேசத்து ராஜா பின்னாடி போனாக்கா என்ன ஆச்சு, இன்னொரு ஆசனம் இல்ல. இவன் நின்று இருக்கிறதா என்ன பண்றதுன்னா, இந்திரனுடைய ஆசனத்திலேயே போய் உட்காந்துட்டான். இந்திரனுடைய ஆசனத்துல உட்காந்துட்ட உடனே கொஞ்ச நாளைக்கு வச்சு ராஜா வந்தா சிம்மாசனத்துல அவர் எங்க நிக்கிறது, அந்த ஆசனத்துல இவன் உட்காந்துட்டு இருக்கான். பாண்டிய தேசத்து ராஜா உட்காந்துட்டு இருக்கான். இந்திரனுக்கு கோபம் வந்துருச்சு. மழைக்கடவுளா இருக்கு, அப்படினால உங்க தேசத்துல மழையே இல்லாத பண்ணிடுறேன் நானு என்ன சொல்லிட்டான். மழையே இல்லை. கோபம் வந்துருச்சு. ஈசாதஸ்திராப்யதிகதவதாம் க்ஷத்ரியாணாம் பிரபாவாத் காராவாசஸ்மரண சகிதைஹ சிக்தசஸ்யாஹம் பயோதைஹ பஸ்யன்யாயா பரமலகயாம் ஸ்பர்தமஹனைரஜஸ்ரம் புண்ணியாஹ வாசைः புரஜனபதைः மண்டிதான் பாண்டிய தேசான். அந்த பாண்டிய தேசத்து அரசனுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் உண்டு. நல்ல வீரன். கோபம் வந்துடுத்து. இந்திரன் இந்த மாதிரி மழை பெய்யாது பண்ணிட்டான்னுட்டு புஷ்கலாவர்த்தம்ன்ற மேகத்தை கொண்டுதானே மழை பெய்ய வைக்கிறது. அந்த 2 மேகத்தையும் ஜெயில போட்டான். ஆயுதத்தை இந்திர தனுசை எடுத்துட்டு போய் இந்த மேக 2ஐயும் தங்க ஓட்டு பாண்டிய தேசத்து ஜெயில கொண்டு போய் சிறைச்சாலையில அடைச்சிட்டான். காராவாச ஸ்மரண சகிதைஹி சிக்தசஸ்யான் பயோதைஹின்னு. அதுல இருந்து அந்த பர்ஜன்யங்களுக்கெல்லாம் ஒரு பயமா, எங்கேனா இந்த ஊர்ல மழை பெய்யாது போட்டா மறுபடியும் கொண்டு போய் ஜெயில போட்டான்னா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு மழை பெஞ்சுட்டு இருக்கா. அந்த மழை பெய்யறதுனால எல்லா பயிரும் நன்னா இருக்கு, இதை நீ பார்த்துட்டே போ, அழகா இருக்கும்னு சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேசம் அந்த ஹம்சத்துக்கு சொல்றத ராமர் சொல்றதாக ஒரு இந்த ஸ்லோகம் இருக்கு. அந்த மாதிரி பர்ஜன்ய தேவதைக்கு ஒரு பயம். இவாளுக்கெல்லாம் நாம இவாளோட சேர்ந்து நாம கைங்கரியம் பண்ணாத போயிட்டுமானாக்கா நமக்கு மறுபடியும் ஒரு காராகிரக வாசம் சிறைச்சாலையில இருக்கும்படியான ஒரு நிலை வந்துருத்தோம்னா என்ன பண்றதுன்னா அதுக்காகவும் வந்திருக்கானா. அம்மா நீ எப்படி சொல்றீங்களோ அப்படி செய்யறம்மா, நானு நீ இப்படி பண்ணோன்னு என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன்னு அது பர்ஜன்ய தேவத்தை கேட்கறதுதான். அது இது என்னது, பெண்கள் இடத்துல போய் புருஷால் அடங்கி போயிடுறதா, இது கொஞ்சம் இப்படி எல்லாம் இவ்வளவு இறக்கமா போகணுமா என்றெல்லாம் கேட்கலாம். பாகவதாளிடத்துல அந்த பெண்கள் ஆண்கள்ன்ற பாகுபாடு கிடையாது. அந்த பகவத் பக்தியோடு இருந்துட்டு இருக்கவாள்னு இருந்தாக்கா போறோம். அவா விஷயத்துல பர்ஜன்ய தேவத்தை தாழ்ந்து நீ என்னென்ன சொல்றியோ எப்படி சொல்றியோ அதை நான் செய்யறேம்மா என்று சொல்லிட்டான். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல். ஆழி அப்படின்னா சமுத்திரம்னு அர்த்தம். அது அது ஆழியாக இருக்கிறதுன்னா மகாப்பிரளய காலத்துல இருக்கக்கூடிய சமுத்திரம் மாதிரின்னு சொல்ற. பெருமாளுடைய வராகாவதாரத்தை சொல்லச்சே குரதத்ன இவான்னு சொல்ற. அந்த பெரிய திருமேனியா, மானமில்லா பன்றியாம்னு அந்த பெருமாளுடைய திருமேனி எவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியாதா இருக்கும். அந்த மகாப்பிரளய சமுத்திரத்துல பெருமாள் நிக்கிறேரா அந்த வராக அவதாரம் எடுத்துட்டு
அவருடைய குழம்பு கூட முழுகலையாம். அந்த குழம்புன்றது அந்த மாட்டினுடைய காலினுடைய கடைசி பாகம் அது கூட நிறைய நிலையில அது கூட முழுசா ஆகல. அவ்வளவுதான் சமுத்திரம் இருக்குன்னு. அப்ப பெருமாள் எவ்வளவு பெரியவரா எழுந்தருள் இருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. அந்த ஆழி அப்படின்றது ஒண்ணு, இதுக்கு பதை. இது ரொம்ப கம்பீரமானது. மேகம் இருக்க ரொம்ப கம்பீரமாக இருந்துருக்கு. பெருமாளை தான் சொல்றோம். ராமனை சொல்லச்சு சமுத்திரைவ காம்பீரிய தைரியன ஹிமவானிவ என்றெல்லாம் சொல்ற. அந்த காம்பீரியம்னா என்ன அப்படின்னா சுவாந்தர்கத பதார்த்த அப்பிரகாசகத்துவம் காம்பீரியம்னு. தனக்குள்ள இருக்கக்கூடிய வஸ்துக்களை வெளிப்படுத்தாதது இருக்க, அதுதான் காம்பீரியம். சமுத்திரத்துக்குள்ள எவ்வளவு ரத்னம் இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியுமா? இந்த சுவாமி ரொம்ப கம்பீரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் மனசுல என்ன இருக்குன்றதை யாராலையும் கண்டே பிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். அதுக்குதான் அதுதான் காம்பீரியம்ன்றது. எத்தனை வருஷம் பழகினாலும் இவர் மனசுல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு எண்ணம். இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்தாமல் இருக்கிறது இருக்க, இதுக்கு காம்பீரியம்னு பேரு. இந்த சமுத்திரம் போல இதுவும் கம்பீரமா இருக்கும். இந்த மேகம் எவ்வளவு மழை கொட்டும், அப்படியே பொழந்து கொட்டிடும். மேக வெடிப்புன்னு சொல்றால, அந்த மாதிரி மழை பெய்யுமா, இல்ல வெறும் தூரல் போட்டு போயிடுமா, இல்ல எப்படி மழை பெய்யும் என்னன்றது நம்மளால யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடியது ஆழிமழை. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல். இந்த மழையை பார்த்து சொல்றார், உனக்கு பொதுப்படையாக இருக்கக்கூடிய சில நியமங்களை இந்த இடத்துல பரிபாலனம் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதான் நீ பண்ணணும். இவாள்லாம் கட்டளை இடுறாளாம். அப்படி என்ன மழைக்கு நியமம் இருக்கு அப்படின்னா, அந்த மழைக்கு வரைச்சே நல்லார் ஒருவர் உளரென்றேல் அவர் விருட்டு பெய்யுமாம் மழைன்னு சொல்லி, எங்கேயானா ஒருத்தர் நல்லவா இருந்தாதான் மழை பெய்யும். அந்த நல்லவாளே இல்லாத மொத்தம் தீயவர்களே இருக்கிற இடமா இருந்ததுன்னா அங்க மழையே பெய்யாது. இப்போ பெருமாள் ராமருடைய கோஷ்டியில இருந்துட்டு இருக்கிறவா எல்லாரும் எப்படின்னா, பெருமாளுடைய கோஷ்டியில இருக்க நல்லது நடந்ததுன்னாக்கா கொண்டாடுவா, தீயது நடக்கிறதுன்னா அதுக்கோசரம் அந்த தீயதெல்லாம் போய் விரும்பி அவனையும் கொண்டாட மாட்டான். பெருமாளும் புண்ணிய கர்மாவை பண்ணியிருந்தா அந்த புண்ணிய கர்மா அனுகுணமாக அவளுக்கு பலன் கொடுக்க போறேன். பாப்பத்தை பண்ணியிருந்தாங்கனாக்கா அதுக்கு உண்டான சிக்ஷை தான் பெருமாள் கொடுப்பேன். நாங்கள்லாம் அந்த பெருமாளுடைய கோஷ்டியில இல்ல, நாங்கள்லாம் பிராட்டியினுடைய கோஷ்டியை சேர்ந்தவர்கள். சீதா பிராட்டியினுடைய அந்த கோஷ்டியை சேர்ந்தவர்கள் நாங்க. எங்க விஷயத்துல நாங்க சொல்ற மாதிரிதான் நீங்க பண்ணும். எங்க பிராட்டி எப்படிப்பட்டவ தெரியுமா? பாபானாம் வா சுபானாம் வா வதார்காணாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியேண ந கஷ்டன் அபராத்யதி. ஹனுமார் சொல்றேன், இந்த ராட்சசிகள் மொத்த பேரையும் அடிக்கணும், உதைக்கணும், கிள்ளணும், கும்மாங்குத்து விடணும், எட்டி எட்டி உதைக்கணும். உன்னை எவ்வளவுலாம் துன்புறுத்தி இருக்கா, அது மொத்தத்தையும் நான் தான் பார்த்தவை. இப்போ எனக்கு அன்னைக்கே எல்லாம் பண்ணிருக்கணும், அன்னைக்கு பண்ணா காரியம் கட்டு போயிடுமேன்னுட்டு கொஞ்சம் மனசை அடக்கி வச்சிருந்தேன். இன்னைக்கு ராவண வதம் முடிஞ்சிடுத்து, நீ எனக்கு அனுமதி பண்ணணும் என்று சீதா பிராட்டி கேட்கிற. முடியாதுட்டா. பாபானாம் வா சுபானாம் வா, உன் திருஷ்டியில வாழலாம் இந்த ராட்சதிகள்லாம் பாப்பம் பண்ணவர்களாக இருக்கலாம், என் திருஷ்டியில அவள்லாம் பாப்பம் பண்ணவாளாக நான் நினைக்கல. என்ன அவ என்ன பண்ணுவா? ராவணன் மிரட்ட சொல்லியிருக்கான். ராவணன் இப்படி எல்லாம் ஒரு அசத்தியமான ஒரு வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என்ன மிரட்ட சொல்லியிருக்கான், அதை பண்ணிருக்கான், அவ்வளவுதானே தவிர அவ மனசுல ஒண்ணும் என்ன விஷயத்துல ஒரு கல்மஷமும் அவளுக்கு இல்லையே. அப்பதான் சொல்ற, வதார்கள் ஒன் திருஷ்டியில கொல்ல தகுந்தவர்களாகவே இருந்தா கூட காரியம் கருணமாரியேன அவ விஷயத்திலயும் நீ கிருப்ப பண்ணணும். உன் குரங்கு புத்திய நீ காமிக்காத, நீ பெரிய மனுஷனா நடந்துக்கோன்னு சொல்லி சொல்ற. ஆரியேனன்னு ஆரிய சப்தத்தை சொல்லி சொல்ற.
கூப்பிடச்சே பிளவங்கமான்னு சொல்ற அந்த குரங்கு புத்தி எல்லாம் காமிக்காதேன்னு சொல்ற. அந்த மாதிரி நான் இப்ப சொல்றேன், நானே நாங்கெல்லாம் பிராட்டியினுடைய கோஷ்டியை சேர்ந்தவன் நானே. அந்த பிராட்டியினுடைய கோஷ்டி பிரகாரத்துக்கு ஒரு இடத்துல போய் மழை பெய்யுறது, ஒரு இடத்துல மழை பெய்யுறதுன்னு பட்சபாத்தெல்லாம் பண்ணாமல் எல்லா இடத்துலயும் மழை பெய்யணும் என்று முதல் விஷயத்த சொல்ற. உன்னுடைய பொதுப்படையான ரூல் எல்லாம் இங்க கொண்டு வராத என்று சொல்ற. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், மழை கண்ணா மழை கண்ணா என்று சொல்றது தொழிலை இட்டு சொல்ற வார்த்தை இது. வினையால் அணையும் பெயர்னு எல்லாம் சொல்லுவோம் சாதாரணமா. சமையல்காரர் அப்படின்னா சமையல்ன்றது தொழில். ஆகையால அந்த தொழிற்சொல்லு அந்த சொல்லும் பொழுது அவர் சமையல்காரர். மாலை கட்டுபவர் இப்படி எல்லாம் நம்ம சொல்லி மாலைக்காரர், சமையல்காரர், பானக்காரர் இப்படி எல்லாம் நம்ம சொல்லி வினையால் அணையும் பெயர். இப்ப இவர் செய்யற செயல் வினை மழை பொழிவது, அதை கொண்டு கண்ணான்னு சொல்ற. இந்த நம்ம ரொம்ப ரொம்ப வேண்டியவாளா இருந்தாள்னாக்கா அவளை செல்லமா கண்ணான்னு கூப்பிடுறோம். அந்த குழந்தைய நாம செல்லம்னா கண்ணா என்னம்மா கண்ணா அப்படின்னு சொல்றோம். அது புருஷா பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா இருந்தாலும் எல்லாத்தையும் கண்ணா கண்ணான்னு தான் சொல்றோம். இன்னும் ரொம்ப அந்தரங்கமா இருக்கிறவா சில பேர் எல்லாம் ஆம்பியான கூட கண்ணா கண்ணான்னு கூப்பிடுறவாளா இருந்துட்டு இருக்கா. இப்படி எல்லாம் இருந்தா கூட இந்த பர்ஜன்ய தேவத்தை ஐயோ இது ரொம்ப எல்லாம் நான் பண்றேன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதை செல்லமா கூப்பிடுறாளாம் இந்த தோழிமார்கள் எல்லாரும், ஆட்சிமார்கள் எல்லாரும். மழை கண்ணா இதோட நிக்கல. அவளுடைய திருஷ்டியில எந்த வஸ்துவை பார்த்தாலும் கண்ணனா தான் தெரியுது. இந்த பர்ஜன்ய தேவத்தையும் கண்ணனாவே மனசுல நினைச்சுட்டு இருக்கிறதுனால கண்ணான்னு மழை கண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. ஒன்று நீ கைக்கரவேல், உன்னுடைய வள்ளல் தன்மைய எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நீ குறைச்சிக்கவே கூடாது. இந்த நாட்டாருடைய சிறுமை பாராதே. இவ்விடத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை பார்க்காமல் நீ என்ன பண்ணணும், நீ எல்லாருக்கும் மழைய கொடுக்கணும். இப்படி இதுக்காக தான் சொல்றேன். சரி, ஒண்ணு இப்ப முதல் கட்டளை நாட்டார்ல இப்படிப்பட்டவா அப்படிப்பட்டவான்னு பார்க்காத எல்லாருக்கும் மழை பெய்யணும்ன்றது முதல் கட்டளை. ரெண்டாவது, ஆழியொழுபுக்கு முகந்து கொடு. இந்த சமுத்திர ஜலம் கொட்டணும். இது இந்த மழை ஜலம் வரணும். மழை ஜலம் எங்கேருந்து வரும்? இந்த மேகம் போய் சமுத்திரத்துல போய் அந்த ஜலத்தை முகந்து அதை கொடுக்கணும். ஆழியுள் புக்கு, ஆழ்னா இங்க ஓரத்துல போய் துளி உண்டு ஜலத்தை முகந்துட்டு இங்க வெறுமை ஒரு தூரல் போட்டு போகாத, நடு சமுத்திரத்துல போ. அந்த நடு சமுத்திரத்துக்கு போனதோட மாத்திரம் இல்ல, அங்க மணல் தான் மீந்து இருக்கணும். அங்க இருக்கிற மொத்த ஜலத்தையும் ஒரு பஞ்சால ஜலத்தை போட்டா பஞ்சல மொத்தம் ஜலம் எப்படி ஒட்டிக்குமோ அந்த மாதிரி நீ வெள்ள வெளியில்னு இருக்கியோ இல்லையோ, ஜலமே இல்லாத இருக்கிச்சே மேகம் வெள்ள வெளியில்னு இருக்கும். அந்த வெள்ள வெளியில்னு இருக்கிற மேகம் போய் நடு சமுத்திரத்துக்கு போச்சுன்னா மொத்த ஜலமும் அப்படியே ஸ்பாஞ்சில் போய் தண்ணி ஏறிக்கிற மாதிரி மொத்த தண்ணியும் வந்துடும் உங்ககிட்ட. அப்படி போய் ஆழியுள் புக்கு முகந்து, ஆழி உள்ள போய் மணலே மீறும்படியாக அந்த ஏறி முகந்து குடு அப்படின்னு சொன்னார். இவ்வளவு ஜலத்தை கொண்டு வரணும். அந்த கொண்டு வந்த உடனே முகந்து கொடு, அப்படி சமுத்திர ஜலம் மொத்தத்தையும் கொண்டு வரணும். யாருக்கும் தெரியாத சைலண்டா மழை பெஞ்சிட்டு அப்படியே போயிடாத. அந்த மழை பெய்யறதுக்கு முன்ன ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்துட்டு இருக்க, அது மொத்தத்தையும் பண்ணணும், கர்ஜிக்கணும். இராமடம் ஊட்டுவாரை போலே இல்லாமல் என்பதாக சொல்ற. போராட்டத்துல ஒரு குழந்தை எதுக்கெடுத்தாலும் பிடிவாதம் பிடிக்கிற குழந்தை,
அந்த பிடிவாதம் பிடிக்கிற குழந்தை என்ன பண்றதா, ஒரு நாள் ஆத்துல ஏதோ அம்மாவோட கோபம் வந்துடுச்சு, சண்டை வந்த உடனே நான் சாப்பிட மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிடுதான். இந்த சாப்பிட மாட்டேன்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு கோபம், கஷ்டம், மனசு கஷ்டம். சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆத்துலயே இல்லாத எங்கேயோ போய் சத்திரத்து வாசல்ல போய் படுத்துட்டு, சத்திரத்து வாசல்ல விட்டுருத்து. சத்திரத்துல மத்தியான வேளைதான் சாதம் போடுவான், ராத்திரி வேளைல சாதம் போட மாட்டான். சத்திரத்துல ராத்திரியில வேணும்னா வெறும படுத்துன்னு இருக்கலாமே தவிர சாதம் எல்லாம் கிடையாது. இந்த அம்மாவுக்கு வேதனை, இந்த குழந்தை சாப்பிடாத போயிட்டு ராத்திரி பட்னியா போயிட்ட. இப்ப இவளுக்கு கொண்டு போய் சத்திரத்துல கொண்டு போய் சாதம் கொடுத்தாக்க போ சாதம் வேணாம் போன்னு சொல்ல போறது. ஆத்துலயே வேணான்னு சொன்னது அங்க சத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தா மாத்திரம் அது சாப்பிட போறதான்னா அது ஒரு பிடிவாதம் பிடிச்சுட்டு இருக்குது. அப்ப என்ன பண்றதுன்னு பாக்குறாளாம். அந்த மடத்துக்கு அந்த ராத்திரி சத்திரம் இருக்கு, அந்த சத்திரத்தை பாத்துக்கிறவன் ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட போய் மத்தியானமே எல்லாம் சதியாராதனை எல்லாம் முடிஞ்சு பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி கவுத்துட்டு இருப்பா. இருந்தா கூட அவன்கிட்ட போய் ஆத்துல இருந்து சாத்தை எடுத்தும் போய், இந்த பாரு என் பையன் கோச்சுண்டு இங்க வந்துட்டான், நீ என்ன பண்ணு, நான் சாதம் கொடுக்குறேன்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். மத்தியானம் சாதம் மீந்து போச்சுரா, ஏண்டா பிள்ளையாண்டா நீ சாப்பிட்றியா கொஞ்சம்னு கேட்டேன்னா அவன் பசியோடு இருப்பான், கேட்டான்னா சாப்பிட்டுருவான், ஆகையால நீ கொடுத்துரு அப்படின்னு. இதுவும் இந்த பையனும் என்ன பண்ணும், அந்த அவன் போயிடு நைஸா சொல்லிட்டு அவன் அந்த சாத்தை கொடுப்பான், அதை வாங்கி தின்னுப்படும். இதுதான் இராமடம் ஓட்டுவாரை போலன்னு. இது திடீர்னு ஒரு ராத்திரி மழை பெஞ்சிட்டு கம்முன்னு இருந்துடாத. அந்த மழை பெய்யறதுக்கு முன்ன என்ன ஆர்ப்பாட்டம் உண்டோ, என்ன ஆரவாரம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி பண்ணி மழையை பெய்யணும்னு அர்த்தம். முகம் தோற்றாமல் ரட்சிக்கும் ஈஸ்வரனை போல் அல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ரட்சணமும் அந்த எம்பெருமானாலதான். ஆனா பெருமாள் நம்ம கண்ணுக்கு தெரியறேன்னா தெரியலையே. அப்படி அந்த பெருமாள் மாதிரி எல்லாம் இல்லாமல் நான் சொல்ற மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னா, ஆஹார்த்து ஏரி வானரேந்திரஸ்ய நிர்கோஷம் பர்ஜன்ய நினதோபமம் நிசம்யனதோ நாதம் வானராஸ்தே சமந்ததः பபூவுருத்சுகா சர்வே சுக்ருத்தர்சனகாங்க்ஷிணः. சீதா பிராட்டி லங்கையில இருக்கான்ற சமாச்சாரம் தெரிஞ்செடுத்து லங்கைக்கு போனோம். யார் போறது தெரியலையேன்னு பெரிய விசாரம். ஜாம்பவான் கடைசியில சொல்ற ஹனுமார் இருக்கார், இவர் தான். ஹனுமாரும் ஸ்தோத்திரம் பண்ற, ஹனுமாரும் கிளம்பிட்டார். இங்க இருந்து லங்கைக்கு போறது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, வானரர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அங்க போய் நடந்தது எல்லாம் ஒரு நாள் 2 நாளைக்குள்ள நடந்த விஷயம்தான். ஒரு ராத்திரி, அதுக்கப்புறமா மறுநாள் மத்தியானம், அவ்வளவுதான் நடந்த விஷயம் இது. அப்ப போற இப்ப இந்த இங்க இந்த கரையில இருந்துட்டு இருக்கிறவா எல்லாருக்கும் அப்படியே பக்கு பக்கு பக்குன்றது. இது ஏதோ சம்பாத்தி சொன்னேன்னுட்டு இந்த ஹனுமார் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போயிருக்கேன், அங்க என்ன சீதா பிராட்டி இருக்காளோ இல்லையோ தெரியலையே, அப்படி சீதா பிராட்டி ஜீவிச்சிருப்பாளா, ஹனுமார் நல்ல வார்த்தை சொல்லுவேரா போயிட்டு வந்து அப்படின்னு ஒரு விசாரப்பட்டு இருந்துட்டு இருக்காளாம். அந்த சீதா பிராட்டிய பார்த்துட்டு அங்க மறுபடியும் லங்கா தகனம் பண்ண பிற்பாடு கொஞ்சம் விசாரம் வருது. மறுபடியும் போய் சீதா பிராட்டிய சேவிச்சுட்டு ஹனுமார் அங்கேருந்து கிளம்பி வரச்சேயே ஒரு உற்சாகத்தோட வரே, அதி வேகமா வரச்சேயே ஒரு பெரிய ஒரு கோஷம். அந்த கோஷத்தை கேட்ட உடனே இந்த வானரர்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் வந்துருத்தோம். காரியம் சித்தி ஏற்படவேதான் இப்படிப்பட்ட ஒரு கோஷம் ஏற்படுறதுன்னு. வானரேந்திரஸ்ய நிர்கோஷம் பர்ஜன்ய நினதோபமம் நிசம்ய நததோ நாதம்
वानरास्ते समन्ततः बभूवुरुत्सुकाः सर्वे सुकृद्दर्शनकाङ्क्षिणः. அந்த மாதிரி ஹனுமார் திரும்பி வரச்சே எல்லாரும் எப்படி சந்தோஷப்பட்டாலோ அந்த மாதிரி உன்னுடைய மேக கோஷம் இருக்க, இந்த கோஷத்தினால இத்தனை நாளா நாட்டார்கள் எல்லாரும் மழையிலேன்னு வேதனைப்பட்டு இருக்கிறது. அப்படி அந்த வேதனையிலேருந்து வெளியில வந்து எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக, ஓ மழை பெய்ய போறது அப்படின்றத நினைக்கும்படியாக ஆத்து ஏரி அப்படி மேல ஏறச்சையே, மேகம் ஏறச்சையே ஆத்து ஏரின்னு எங்க போகணும், மேல போகணும். விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள் தண்ணீர் வாய் வெங்கடத்து என் திருமாலும் போந்தானே மதயானை போல் எழுந்த மாமுகில் காள். மதயானை போல் எழுந்த மாமுகில் காள், பெரிய பெரிய யானை மாதிரி மேல மேல போனோமா அப்படின்னு சொல்லி ஏறி ஆகாசத்துல மேல ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. எதனா ஒரு அடையாளம் சொல்லணும்னா அவ மனசுல எது எது இருந்துருக்கோ அதுதான் அடையாளமா சொல்லுவா. இப்ப ஆధుனிக காலத்துல கொஞ்ச நாளி யாரனா ஒருத்தர் சொன்னு வச்சு, என்னை பார்த்து ஒருத்தர் சொல்ற ரெக்கார்டிங் எடுத்துட்டே இருக்கே சுவாமி நீர் இரும்பரு கொஞ்சம் பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இந்த காலத்துல கொஞ்ச நாள் வாய் மூண்டுன்னு அர்த்தம், அதுக்கப்புறம் சொன்னாக்கா அது சரியா போயிடும்னு அர்த்தம். இந்த மாதிரி கொஞ்சம் சைலண்ட் மோட்ல போட்டுடுமே அப்படின்னு சொல்றது. இப்படி எல்லாம் சொல்ற வார்த்தை இப்போ ஆధుனிகத்துல பிரச்சாரமா இருக்கு. அந்த காலத்துல என்ன இருக்கு, அவ எப்ப பார்த்தாலும் பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கவாளா இருந்துட்டு இருக்கா. அந்த பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஊழி முதல்வனாக இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் மகா பிரளய காலத்துல இருந்தவர் அவர் தலைவர் தான். அப்போ ஏகோகவை நாராயண ஆசீத்து சதய சோமேரமக்ர ஆசீத்து ஏகமேவா தித்தீயம் அப்படிலாம் சொன்ன ஒரு சன்னிவேசம் அது. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, அவனுடைய திருமேனி போல அப்படியே நீலமேக சேமலனாக அவன் எழுந்தருள் இருக்கா மாதிரி நீ எல்லாம் இருக்கணும். அவருடைய திருமேனி எப்படி கண்ணங்கரையில் இருந்துருக்கோ அந்த மாதிரி இந்த கருப்புல இந்த கறி கருப்பு நன்னா இருக்காது, மேக கருப்பு நன்னா இருக்கும். ஆகையால கருப்பு அழகுன்னாக்க எல்லா கருப்பும் ஒண்ணு அழகா இருக்குமான்னா இருக்காது. ஆகையால சில சில கருப்பு அழகு இருக்கும். நீ அந்த பெருமாளுடைய திருமேனி மாதிரி ஒரு கருப்பு இருந்தாக்கா அது ரொம்ப போக்கியமா இருக்கும்னு. முன்னை வண்ணம் பாலின் வண்ணம்னு அந்த பெருமாளுடைய திருமேனி ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இன்னொரு யுகத்துல ஒரு யுகத்துல பார்த்தோம்னா மேகங்களாட்டிலும் எழுந்தருள் இருக்காரு, இன்னொரு யுகத்துல பார்த்தோம்னாக்கா ஸ்வர்ணச்சாயாக பெருமாள் எழுந்தருள் இருக்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது நீ மேகம் மாதிரி உன்னுடைய அந்த பெருமாளுடைய திருமேனி மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்ற. இந்த பயிர் நன்னா விளைஞ்சதுன்னாக்கா இந்த கதிர் வரத்துக்கு முன்ன அந்த பயிரை பார்த்தோம்னா தெரியும், அதுக்கு ஒரு கருத்த பச்சையில இருக்கும். அதுக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் வெளிர் பச்சையில இருக்கும் நெல் பயிர்லாம். அந்த அந்த கதிர் வெளியில வரத்துக்கு முன்ன அந்த கதிர் உள்ளுக்குள்ள சூழ் கொண்டு இருக்கிற சமயத்துல பார்த்தோம்னா அது ஒரு டார்க்கா ஒரு கிரீன்ல இருக்கும், பாக்குறதுக்கு அவ்வளவு ரமணீயமா இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஊழி முதல்ல நிறுவம் போல் மெய்கருத்துன்னு தேவகி கர்ப்பத்தும் போது எப்படி இருந்தாலோ அந்த மாதிரி இருந்து மெய்கருத்து, அதாவது அந்த உடம்பு மாத்திரம் கருத்து இருக்கணுமே தவிர மனசுல கருமை இருக்கக்கூடாது என்பதாக சொல்ற. பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி. பாழின ரொம்ப வலிவுடையவர்னு அர்த்தம். அம்ன அழகிய தோல், அழகிய தோளுடையவர்னு சொல்ற. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஏண்டுவல் யோனிகள் தோர் உழல்வோம் காண் தகு தோழன்னல் தென்னத்தையோரர் கழலினை கீழ் பூண்டவன் பாளன். பாஷிகாரரை பத்தி சொல்றார் அமுதனர். காண் தகு தோழன்னல் தென்னத்தையோரர் கழலினை கீழ் பூண்டவன் பாளன். அந்த தேவப்பெருமாளுடைய அழகு தோல் அழகு அழகம். காண் தகு தோழன்னல்,
தோள் கண்டார் தோளே கண்டார் தாள் கண்டார் தாளே கண்டார். கம்பநாட்டாழ்வான் ராமனுடைய ஒரு அந்த மிதிலா பட்டணத்துல போகச்சே அந்த ராமனுடைய திருமேனியை பார்த்து ஜனங்கள்லாம் எப்படி அப்படியே பிரமிச்சு போய் நின்றான்றத சொல்ற அந்த தேவப்பெருமாளுடைய அந்த தோல் அழகும் அந்த மார்பு நெறித்த மார்பு அழகும் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதான். எம்பெருமானாருக்கு அது அப்படியே மனசுல எப்பவுமே இருந்துட்டு இருக்குமா. காண்தகு தோள் அண்ணல் தென்னத்தியூரர்களினை கீழ் பூண்டவன் பாடன். அப்படிப்பட்டவர் அழகிய தோளை உடையவராக இருந்திருக்கிறவர் என்பதாக ஜாக்கிணங்க பரிகர்ம தர்மிண பாந்தி சுந்தர புஜஸ்ய பாகவஹ பாரிஜாத விடபாஜிதர்தயஹ பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதஹ. அந்த பெருமாளுடைய திருத்தோழிகள் 4 தோழிகளோட சேவை சாய்க்கிறேன். சுந்தர பாகுவாக ஆச்சரியமாக எழுந்தருளிக்கார். சுந்தர பாகுன்னு பேர். அதுதான் அந்த திருமாலிரு சோலையில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அந்த தோல் அழகனாக எழுந்தருள் இருக்கார் சுந்தர பாகுன்னு. அதுக்கு என்ன அப்படின்னா நான் இழுத்து 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 பெரிய பண்ணி அதனால அந்த தோல் எல்லாம் பார்த்தோம்னா காய்ச்சி இருந்துட்டு இருக்கான். அதுவே ஒரு அடையாளமாக இருந்துட்டு இருக்கான். அதுல அது தாமர கலைகள் மாதிரி என்ன புருஷார்த்தம் வேணும், தர்மம் வேணுமா, அர்த்தம் வேணுமா, காமம் வேணுமா, மோட்சம் வேணுமா, என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி 4 திருத்தோள்களாலையும் 4 திருக்கைகளாலையும் வேண்டிற்றெல்லாம் கொடுப்பவராக எழுந்தருள் இருக்க. பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி. பெருமாள் நாபி கமலத்துல பிரம்மாவை சிருஷ்டி பண்ற. யோ பிரம்மாண்டம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஸ்ட பிரகிணோதி தஸ்மைன்னு பிரம்மாவை சிருஷ்டி பண்ணிட்டு அவருக்கு வேதத்தையும் உபதேசம் பண்றேன்னு வேதம் சொல்றது. அந்த பெருமாளுடைய நாபி கமலத்துல பிரம்மா சிருஷ்டி பண்ணா இப்ப பெருமாளுக்கு குழந்தை பிறந்திருக்க. எந்த அப்பாவுக்கு தான் குழந்தை பிறந்தா சந்தோஷம் இல்லாத இருக்கும்? எல்லா அப்பாவுக்கும் குழந்தை பிறந்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம். தனக்கு குழந்தை பிறந்தா அவ்வளவு சந்தோஷம். பெருமாளுக்கும் ஒரு சந்தோஷமா பிரம்மாவை சிருஷ்டி பண்ண உடனே பெரிய சந்தோஷம். ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா ராஜா சந்தோஷத்தை அதிகமா வெளிக்குள்ள காண்பிச்சுக்க மாட்டா. கொஞ்சம் கம்பீரமா இருந்துன்றப்ப ஆனா மனசளவுல சந்தோஷம் இருக்கும். முகத்துல தெரியும். அதுக்கோசரம் எகிரி வச்சுட்டு இது பண்ண மாட்டா. கீழே இருக்கிறவாள்லாம் சொல்லச்சே அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவா எனக்கு பேரம் பிறந்திருக்குன்னு சந்தோஷப்படுவா. இது மீதி பேர்லாம் சொல்லச்சே கொஞ்சம் அம்மா அப்பாவை சொல்லச்சே அம்மா அப்பா வரச்சே பையன் பிறந்திருக்கான் சந்தோஷம் அப்படின்னு அவ்வளவுதான் சொல்லுவான். அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாள் கொஞ்சம் வாய்மொண்டு இருக்கிறான், அதிகமா சொல்லாத. இந்த பிரம்மா அவதரிச்ச உடனே நம்ம பெருமாளுக்கு நம்ம நாராயணனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ராஜாவுக்கு குழந்தை பிறந்தா அந்த ராஜாவை சேர்ந்தவர்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரி அந்த பெருமாள் திருக்கையில இருக்கிற திருவாழி ஆழ்வானுக்கு அவ்வளவு சந்தோஷமா படிச்சுன்னா அந்த சந்தோஷம் வெளியில தெரியறதா மின்னல் மாதிரி இருக்கான். ஆழி போல் மின்னி அந்த திருவாழி ஆழ்வான் சந்தோஷத்தோட எப்படி பிரகாசிப்பேரோ அந்த மாதிரி நீ மழை பெய்யறதுக்கு மின்னணும். அந்த மின்னல் அடிச்சு வலம்புரி போல் நின்றதிருந்து இந்த கையில பெருமாள் பாஞ்சஜன்யத்தை சமர்ப்பிச்சுருக்க. அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்துட்டு மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன அர்ஜுனன் தன்னிட இருக்கிற சங்கத்தை ஊதினா, பெருமாள் தன்னிட இருக்கிற பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினா. அது ஊதச்சு சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி விதாரியத்தை நபஸ்ச பிருத்திவீன் செய்வ துமுலா அனுநாதையன்னு அந்த தார்த்தராஷ்டிராளாக இருக்கவாளுக்கு மொத்த பேருடைய ஹிருதயத்தையும் பொழந்துத்தான். அந்த மாதிரி எம்பெருமானுடைய ஆசிரித்தாளுக்கு விரோதியாக இருந்துருக்கிறவா எல்லாரும் நடுங்கணும். அப்படி பண்ணி உன்னுடைய ஒரு அந்த கர்ஜனை இருக்கணும். நின்று அதிர்ந்து தாழாதே. அது காலதாமதம் பண்ணாமல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணும். அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு ஒரு கஷ்டம் வரச்சே பெருமாள் எவ்வளவு வேகமா ஓடி வந்தேரோ அந்த மாதிரி நீ வேகமா மழை பெய்யணும்.
இது தேவ மாத்திருக்கும் நதி மாத்திருக்கும்னு சொல்றது. இப்ப எங்க பக்கம்லாம் இருக்க காஞ்சிபுரம் தொண்டமண்டலம் எல்லாம் தேவ மாத்திருக்கும்னா மழை பெஞ்சாக்க மானம் பார்த்த பூமின்னு சொல்லுவா. மழை பெஞ்சா அந்த வருஷத்துல பயிர் இருக்கும், மழை இல்லைன்னா அந்த வருஷத்துல பயிர் இருக்காது. சோழமண்டலம் நதி மாத்திருக்கும்னு சொல்லுவா. எப்பவும் அது எப்பவும் பசுமையாகவே இருக்கக்கூடிய இடம்னு. இந்த தேவ மாத்திருக்கம் இல்லாமல் நதி மாத்திருக்கமாக இருக்க மாதிரி அந்த மாதிரி நீ அனுகிரகம் பண்ணணும். சார்கமுதைத்த சரமழை போல் மழை பெய்யணும், அப்படியே சரமழை கொட்டணும். இந்த கொட்டுறது எப்படி கொட்டணும் என்று கேட்டேன். பெருமாள் ராம பானம் போட்டேன்னாக்கா எப்படி மேல 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 அடுத்தது வந்து விழுமோ அந்த மாதிரி மழை பெய்யணுமா. ஆனா அது ராட்சசர்களை அழிக்கிறதுக்காக ஏற்பட்டது. வாழ உலகினில் பெய்திடாய், இந்த உலகத்தோர் எல்லாம் வாழ்வதற்காக நீ பண்ணணும். அப்படி லோகத்தாருக்கும் ஒரு க்ஷேமம் ஏற்படுத்தி நாங்களும் மார்கழி நீராடி மகிழணும் என்று அந்த பர்ஜன்ய தேவதையை பார்த்து கட்டளையிடுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்துல கட்டளை பிரகாரங்கள் எப்படி அப்படின்னாக்க, ஆழிமழை கண்ணா ஒன்றொணி கைகரவேல் முதல் கட்டளை, நீ வஞ்சனை பண்ணக்கூடாது, உதாரணமா நடந்துக்கணும்ன்றது. ஆழியுள் பக்து முகந்து கொடு, இங்கெங்க இந்த ஓலத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் மூந்துட்டு வராத, நடு சமுத்திரத்துல போய் மொத்த ஜலத்தையும் ஏத்துட்டு வரணும் அப்படின்னா அத்தோட நின்று போடாத, ஒரு சைலண்டா போய் அமைதி ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆர்ப்பாட்டத்தோட கர்ஜனையோட மேல போய் அங்க போக செய்ய அந்த ஊழி முதல் உணர்வம் போல் மெய்கருத்து அப்படி அந்த உடம்பும் கருமையாக ஆகி, அதுக்கப்புறமா பத்மநாபன் கையில இருக்கிற திருவாழி சுதர்சனாழ்வான் மாதிரி மின்னி அந்த சார்கம் போல சங்கம் போல கர்ஜனை பண்ணி பெருமாளுடைய சர வருஷம் போல மழை வருஷம் இருக்கணும், உலகத்தோர் வாழ்வதற்காக பெய்யணும், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்த எல்லோரும்பாவாய் என்பதாக இந்த பாசுரத்துல அற்புதமாக ஆண்டாள் சாதிக்கிறார். இந்த பாசுரத்துல பர்ஜன்ய தேவதைக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிற பகவான ஸ்தோத்திரம் பண்றாருன்னு இங்க அந்தர்யாமின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய நிலை இருக்க 4வது நிலைய சொல்றது இந்த பாசுரம்னு சொல்லணும். இங்கேயும் ஆச்சாரியர்களை சொல்லலாம். ஆச்சாரியர்கள் சொல்லச்சே என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, அந்த பகவத் குணானுபவத்துல வரச்சே மேகம் மாதிரி எங்கோ இந்த மூலையில அந்த மூலையில இல்லாத அந்த சீசோக்திகள் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் எல்லாவற்றிலையும் நன்னா ஊன்றி வாசித்து அவைகள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் மொத்தத்தையும் இவ மனசுல தரிச்சுண்டு ஆழின்றது இந்த ஞானம், இந்த ஞானத்தோடு கூட இந்த சமுத்திரம் போல இருக்க தனக்கு லோகத்துல இருக்கிற சிஷ்யார்களுக்கெல்லாம் இவன் வரட்டும் அவன் கேட்கட்டும் இப்ப சொல்லலாம் அப்ப சொல்லலாம்னு எல்லாம் இல்லாமல் உடனே தாழாதே சார்கம் அவ கேட்ட உடனே சொல்றது, சரமழை போல சொல்றது, அந்த வாக் அமிர்த வருஷத்தை பிழிஞ்சு எப்படி அனுகிரகம் பண்ணணும் என்பதாக ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்றாருன்னு அந்த ஆச்சாரிய விஷயமாகவும் இதை சொல்லலாம்னு இங்க சுவாபதேசத்துல சொல்ற. இப்படி ஆண்டாளுடையவும் ஆச்சாரியாளுடைய அனுகிரகமும் நமக்கு பூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். ஆழிமழை கண்ணா ஒன்றொணி கைகரவேல் ஆழியுள் பொக்கு முகந்து கொடார்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுனை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதின்று தாழாதே சான்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருமான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். சுத்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிம் மஹீஷா
गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।